இன்றைய தினம் இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய 78வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி தலைமைக் கழகத்திலே எழுச்சியோடு மூத்த தலைமைக் கழக நிர்வாகிகள் மற்றும் தலைமைக் கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்திலே பல்வேறு பொறுப்பில் வைக்கின்ற நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக தலைமைக் கழகத்திலே கூடி எங்களுடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி இன்றைக்கு பிறந்தநாள் விழாவை எழுச்சியோடு நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். இன்றைக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி ஏற்கனவே 2 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டுள்ளோம். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 3வது கட்ட தேர்தல் அறிவிப்புகள் வெளியிடுகிறோம். அறிவிப்பு 1. திரு ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம்போல் ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்துவிட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். அறிவிப்பு 2. வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் நம்முடைய இளைஞர்கள் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும், +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளோருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அறிவிப்பு 3. மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை 8,000 ரூபாய். இந்த 8,000 ரூபாயிலிருந்து அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்ந்து 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். விசைத்தறி நெசவாளருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 1000 யூனிட்டிலிருந்து 1400 யூனிட்டாக விலையில்லாமல் அவர்களுக்கு உயர்த்தி வழங்கப்படும். நகர பகுதியில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். இப்போ சொல்லதே கருணை தானே, எந்த அடிப்படையில்? கருணை அடிப்படையில் தாங்க கொடுக்குறோம். அதுதான் அந்த வாக்கியமே. ஆமாம், அனைத்து குடும்பத்தானே போட்டுக்கிறோம். குடும்பத்திற்கு வழங்கப்படும் தான் கொடுத்துருக்குறோம். ஒரு முறை தான் வழங்கப்படும். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். எங்களுடைய அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது திறமையாக செயல்பட்டு கொரோனா காலத்தில் கூட 1 ரூபாய் வரி வருமானம் இல்லாத போதே சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. அதனால் வருவாயை பெருக்கி நாங்கள் அறிவிக்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள் முழுமையாக
வழங்கப்படும். அதுக்கு தாங்க நான் சொல்கிறேன், வருவாயை உயர்த்தி பெருக்கி அதன் மூலமாக நாங்கள் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தை மக்களுக்கு வழங்கப்படும். அது இப்போல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும்? வரி ஏற்றுறாங்களா இல்லையா? நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் அதாவது வரி உயர்த்துறது பல இருக்குது, புரியுதுங்களா? இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகளில் நிதியில் இருக்குது. அந்த நம்முடைய நிதி துறையைச் சேர்ந்தவர்கள் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில் வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவை நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்துவோம். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதமான காசு தரும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அது இந்த பட்டதாரிகள் வேலை இல்லாத பட்டதாரிகள் அதிகமாக இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வழங்குவதற்கு நம்ம வேற என்ன முயற்சி எடுக்கணும்? அதுக்கு தாங்க நாங்கள் ஏற்கனவே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்திலே படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் அடிப்படையில் 2015ஆம் ஆண்டு தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பட்டு அதையெல்லாம் செயல்பாட்டுக்கு வந்து இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானவர் வேலை கிடைத்திருக்கு. அதே வழியில் வந்து மாண்பு அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அதன் மூலமாக தொழிற்சாலைகள்லாம் பயன்பாட்டுக்கு வந்து பல்லாயிரக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதே குறிக்கோளோடு அதே வழியில் மாண்பு அம்மாவுடைய அரசு வந்த பிறகு புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்திலே நிறுவப்பட்டு அதுக்கு தேவை நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம். அதுவரை படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள் அவர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க. அதற்காக இந்த தொகையை நாங்கள் முதல் கட்டமாக வழங்குவோம். சார், அதாவது முதல்ல ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன சொல்லுவோம்? அவளுக்கு வந்து அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு இல்லை இது வைப்போம்ல, இல்லை வெண்டிலேட்டர் வைக்கிறோம்ல, இந்த ஆட்சியில் வெண்டிலேட்டர் வைக்கிற அளவுக்கு போயிட்டு இன்றைக்கி மக்கள் அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே முதல் மக்களை காப்பாற்ற வேண்டும். விலைவாசி அதிகரித்து விட்டது, அதிலிருந்து மக்களை காப்பாற்றும் அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. இரண்டும் நீங்களே சொல்லிட்டீங்களே. அவர்கள் வந்து நிறைய கட்சியை நம்பித்தான் அவர்கள் வந்து தேர்தலே போட்டிடுறாங்க. அதனால் அவர்கள் முன்கூட்டியே தொடங்கியிருக்காங்க. நாங்கள்லாம் பொறுமையாக தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை ஏற்கனவே எங்களை என்னென்ன நிறைவேற்றி விட்டது, பேச்சுவார்த்தை நடத்திட்டோம். ஆனால் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ தொகுதின்னு நிர்ணயிக்கல, விரைவாக நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். அவர் யாரோட இருக்கிறான்னு முதல் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏங்க எல்லாம் ஆட்சியும் முடிய போகுது, அவர் மேலே நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணுறது, என்ன பயன்? ஆக அவர் யாரோடு இருந்தார் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் யாரோடு சேர்ந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியும், யாருக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்கான்னு தெரியும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேள்வி எங்கள் நடித்த கேட்குறீங்களா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே அமைக்கப்பட்டது. இப்போ அதிமுக அதில் போய் சேர்ந்துருக்குது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றிருக்கிற கட்சிகள்லாம் அவர்கள் அதன் மூலமாக நாங்கள் சீட்டுகளை பெறுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படை தான், புரியுதுங்களா? வேற ஒன்றும் கிடையாது. எது சார்? நான் தான் திருப்பி அதாவது எல்லா குடும்பம் அதை பாரு, குடும்ப இதிலே தெளிவாக பாருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணைத்தொகை 10,000 நாங்கள் அது உங்களுக்கு ஜெராக்ஸ் கொடுப்போம். அதெல்லாம் எங்களுடைய ஆட்சி மன்றங்களுக்கு கூடி அதற்கு தகுந்த முடிவு எடுக்கும்.
ரீடைன் ஆகுதா? அதிமுகவை ரீடைன் பண்றாங்களா ஒரு சீட்? சார் அதுதான் சொன்னேன், ஆட்சி மன்ற குழு அதை கூடி அதற்குண்டான முடிவு எடுத்து அறிவிக்கப்படும். சார் என்றைக்கு திமுக நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஏற்று அமுல்படுத்தி இருக்குது? நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத ஒரு கட்சினா திமுக கட்சி தான். இன்றைக்கு திரு நேரு அவர்கள் மீது இடி ஆதாரத்தோடு குற்றச்சாட்டுகளை அங்கே இருக்கின்ற மாநிலத்தில் இருக்கின்ற தலைமை காவல்துறை அதிகாரிக்கு அனுப்பிட்டிருக்காங்க. 3 முறை அவள் அறிக்கை அனுப்பப்பட்டதாக தகவல் செய்திகள். அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அந்த அடிப்படையில் நீதிமன்றம் விசாரிக்கப்பட்டு இடி தாக்கல் செய்த அந்த அறிக்கையின்படி அதில் என்னென்ன விவரங்கள் இருக்குதோ அதையெல்லாம் உள்ளடக்கித்தான் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பை மதித்து இந்த அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. செயல்படும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஏனால் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வந்த எந்த தீர்ப்பையுமே இவர்கள் மதித்ததே கிடையாது. இதுவரை டிஜிபி, நிரந்தர டிஜிபி, சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிச்சிருக்காங்களா? நீதிமன்றம் போச்சு, உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் போய் வந்த பிறகு கூட இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்காமல், தீர்ப்பை மதிக்காமல் இருக்கின்ற ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி, வணக்கம்.